பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள் தான். ஹல்லேலூயா. ஆமாம், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். உண்மையிலே பிரித்தெடுக்கப்பட்டவங்க தானா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் சிலரை பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் வந்திருக்கீங்களா, இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தில் நிற்கிறீங்களாங்கிறத நீங்கள் உங்களை நிதானித்து நீங்கள் கவனியுங்கள். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் விசேஷமானவர்கள் தான். அவர்கள் தங்களுடைய நிலையில் அல்லாமல் நாளுக்கு நாள் அடுத்த நிலையை அடைகிறவர்களாக இருப்பார்கள். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக மாறி, பிரித்தெடுக்கப்பட்டவர்களிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, அதிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு இன்னும் மேலான ஸ்தானங்களை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நிறைய மக்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலேயே நிற்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இலக்கை அடைய முடியாமல், தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையை அடைய முடியாமல் அவங்க தடுமாறுகிறத பார்க்க முடியுது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கென்று தேவன் ஒரு விசேஷமான ஸ்தானத்தை, ஒரு நல்ல உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். நாம் அதை புரிந்துக்காம இடைப்பட்ட காலங்களில் வேறு எதிலேயாகிலும் மனதை செலுத்தினால், சிந்தையை செலுத்திவிட்டால், அல்லது வேறு காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டால், அல்லது மற்றவர்களைப் போல, அவர்களைப் போல, இவர்களைப் போல என்று சொல்லி நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவுகளெல்லாம் தப்பு தப்பாக எடுத்தோம்னா தேவன் நமக்கு வச்சிருக்கிற லக்கை நாம் இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போது பரிசுத்தம் என்பதற்கு தேவன் எல்லையை தேவன் குறிக்கவில்லை. எல்லையை தேவன் என்ன பண்ணல, குறிக்கலை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இன்னும் பிரிக்கிறார். தங்கம் நேராக நமக்கு என்ன இல்லை, கோல்டு பாராக கிடைக்கல, தங்க கட்டிகளாக நமக்கு கிடைக்கல, அல்லது நகையாக நமக்கு கிடைக்கல. தங்கம் எல்லாம் எங்கே தான் இருந்துச்சு, பூமிக்குள்ள மண்ணோடு மண்ணாக ஒட்டி கொண்டு தான் இருந்துச்சு. பாறைகள் இடுக்கலை, கற்களின் நடுவில் மண்ணுக்கோடு சேர்ந்து நரம்புகளைப் போல துகள்களாக கிடந்துச்சு. அதை எடுத்து பிரித்து மறுபடியும் அதை பிரித்து மறுபடியும் அதை பிரித்து அது பசுமண்ணாகவும் தங்கமாகவும், தங்கம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், பொன்னானது கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கக்கூடும், வெளிர் நிறமாக இருக்கும். அப்போது அதுலேருந்து பிரிக்கிறாங்க. அப்போது இது தங்கம் இப்படி தான் கிடைக்கிது, நேராக கிடைக்கல. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஸ்தானங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சொல்லுங்கள், பக்கத்துலும் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஸ்தானம் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்திலிருந்து நான் செத்து போனேன்ல, இந்த பூமிக்குரிய விருப்பங்களிலிருந்து மற்ற மனிதர்களைப் போல விருப்பம் இல்லாமல் விசேஷ விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.